இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முருகனுக்கு உகந்த பண்டிகைகளில் ஒன்றான தைப்பூச திருவிழா முருகனின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து பகுதிகளிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தைப்பூசத்தை ஒட்டி வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் கோவில் நிர்வாகத்தின் முன்னேற்பாட்டு பணிகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக முருகனை காண குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எந்த வழி போகுது, எந்த வழி ரிட்டர்ன் வர்றது, எதுவுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் சுத்தமாக நல்லா இல்லை. தண்ணியில் குடிக்கிறதுக்கு நிறைய பேர் மயக்கப்பட்டு வந்துட்டாங்க. நடுவில் அந்த பாதையில் கடை இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மொத்தமாக பேரிகேட் போட்டு எந்த வழி போகிறது எந்த வழி வரதுனே தெரியல. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து மயக்கப்பட்டு வந்துட்டாங்க. நடுவில் சரிம்மா 11 மணிக்கு உள்ளே வந்தேன், இன்னும் நுழைய முடியல. உள்ள அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது முருகனை. சின்ன குழந்தைங்களும் அவ்வளோ அவசரப்படுது. என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். ஒரு காவல்துறையில் இருந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் ஆள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கஷ்டமா இருக்குது. வடபழனி முருகன் கோவிலுக்கு 4 வாயில்கள் இருக்கும் நிலையில் அதில் 2 வாயில்கள் பக்தர்கள் உள்ளே செல்வதற்கும் எஞ்சிய 2 வாயில்கள் பக்தர்கள் தரிசனம் முடித்து வெளியேறுவதற்கும் திறக்கப்படுவது வழக்கம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முருகனை தரிசிக்க வரும் VIP பக்தர்கள் டிக்கெட் தரிசனம் மற்றும் பால்குடம் காவடி எடுத்து வருவோருக்கு தனி வழியும் இலவச தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தனி வழியும் என பிரித்து அனுமதிக்கப்படுவர். இதே போல தரிசனம் முடித்த பக்தர்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறவும் 2 வாயில்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முறை இலவச தரிசனம், டிக்கெட் தரிசனம், பால்குடம், காவடி எடுத்து வருவோர் என அனைத்து பக்தர்களும் வடபழனி முருகன் கோவிலின் பிரதான நுழைவாயில் வழியாகவே அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் பக்தர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் முண்டியடித்ததால் வரிசை நெடுந்தூரத்திற்கு நீண்டதோடு சுவாமி தரிசனத்திற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் உருவானதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. காற்று கூட புக முடியாத அளவுக்கு பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு வரிசையில் காத்திருந்தது அவர்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கியது. அங்கே கட்ட 11 மணி இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸில் ஆளுங்க வந்து ஒன்று பூந்துட்டே இருக்காங்க. நாங்கள் லைன் வந்துட்டு இருக்கோம், யார் லைனில் வரல. புதுசாக வர ஆளுங்க கூட அப்படியே பூந்ததுனால எங்கள் கூட்டம் அதிகமாச்சு. அதனால் நாங்கள் 10 மணி லைன் இருக்கோம், இன்னும் உள்ள போகல. முருகனின் தரிசனம் எப்போது கிடைக்கும் என்றே தெரியாமல் வரிசையில் சிக்கி தவித்த பக்தர்கள் உணவின்றியும் தாகத்தை தணிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலையில் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறுமை இழந்து பக்தர்கள் சிலர் முருகனை தரிசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அது மட்டுமின்றி பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் குறைந்த எண்ணிக்கையிலேயே இருந்ததால் பக்தர்களின் வரிசையை ஒழுங்குபடுத்த முடியாமல் கடுமையான நெரிசல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வடபழனி முருகன் கோவிலின் 4 வாயில்களில் 2 வாயில்கள் VIP பக்தர்களின் தரிசனத்திற்கு ஒதுக்கப்பட்டதே இந்த அனைத்து குளறுபடிகளுக்கும் காரணமாக கூறப்படுகிறது. இவ்வளவு நேரம் நிக்க வச்சு என்ன பண்றாங்க? கோவில் உள்ள காலையில இருந்து நிக்கிற 8 மணில இருந்து இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னு கோவில் வாசல் கூட போகவே இல்லை. நாங்க எதுக்கு இங்க நின்று இருக்கோம்? நாங்க ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூரம் கயிறு கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாம நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் நிக்க வச்சு என்ன பண்றாங்க? என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க? நான் இங்க இருக்கவங்களுக்கு கேட்டா வெளில போன்றாங்க. அதுக்காக இங்க வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறோம் சாமி பாக்கிறதுக்கு. அது மட்டுமின்றி பக்தர்களுக்கு குடிநீர், கழிப்பறை, ஆம்புலன்ஸ், மருத்துவ உதவி தேவைப்படும் பக்தர்களை கூட்டத்திலிருந்து வெளியேற்ற அவசர வழி போன்ற அனைத்திலும் விழா ஏற்பாட்டாளர்கள் கோட்டை விட்டதாகவும் இதனால் தைப்பூசம் நாளில் பக்தியை மறந்து பக்தர்கள் அடிப்படை தேவைகளுக்கான அல்லல் பட வேண்டிய நிலையே இருந்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, முடியல, தண்ணியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிக்கிறோம். அறநிலையத்துல இப்படி பண்ணக்கூடாது. அதாவது கவுண்டர் வச்சு மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். எல்லா ஸ்டேட்லயும் எல்லாம் நடக்குது, சென்னையில மட்டும்தான் இப்படி நடக்குது. பொது தரிசனமா விட்டாங்க, பால்குடம் விட்டாங்க, எல்லாமே விட்டாங்க.
ஆனால் இந்த முறை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கப்பா எல்லாரும். வயசானவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், எங்களை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டாங்க. விஐபி தரிசனம் என்ற பெயரில் கடவுள் பக்தி மீது காட்டப்படும் பாகுபாட்டை முதலில் ஒழிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.